ஹாய் நண்பன் நண்பீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். எஸ், இந்த வீக்கெண்ட் ஒரு சூப்பரான மூவி பார்க்க தாங்க நம்ம தேட்டருக்கு வந்திருக்கோம். அது என்ன மூவினா எஸ், விடுதலை பார்ட் 2 மூவி பார்க்க தாங்க நம்ம கோயம்புத்தூரில் வடவழியில் இருக்க பிஎன் புத்தூரில் புது மால் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அலுவியல் சாபி மால்னு சொல்லி ஒரு மால். அங்கே இருக்க பிவிஆர் சினிமாஸ்க்கு தான் நம்ம மூவி பார்க்க வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த ஏரியாவில் வந்து தேட்டர்ஸே கிடையாதுங்க. இங்கேருந்து வந்து மெயின் சிட்டிக்கு தான் போய் பார்க்குற மாதிரி இருந்தது. பட் சூப்பரான ஒரு விஷயமா ரீசெண்டாக தாங்க இந்த மால் ஓப்பன் பண்ணாங்க. இந்த மாலில் வந்து பிவிஆர் சினிமாஸும் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இந்த ஏரியா பீப்புளுக்கு வந்து இனிமேல் ஜாலி தாங்க. ஆக்சுவலி இந்த தேட்டர் ஓப்பன் பண்ண புதுசில் நம்ம ஒரு சூப்பரான மூவிக்கு போயிருந்தோம். அதில் வந்து தேட்டரை பற்றியும் இந்த மாலை பற்றியும் டீட்டெயிலாக வீடியோ எடுத்திருந்தோம். அதை நீங்கள் சீக்கிரமாகவே நம்ம சேனலில் பார்ப்பீங்க. எஸ், இப்போ வந்து பிவிஆர் சினிமாஸோட இன்ட்ரோ தாங்க ஓடிட்டுருக்கு. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம், எஸ், மூவி ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மூவியை பார்த்துட்டு வந்து பேசலாம். இது முழுக்க முழுக்க கற்பனை கதை. கன்செப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. மூவி வந்து சூரியண்ணா வாய்ஸில் தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அவரோட வாய்ஸ் ஓவரெல்லாம் ஸ்டார்ட் ஆகி போகுது. பிகாஸ் விடுதலை பார்ட் 1 அவர் தான் ஹீரோவாக பண்ணியிருந்தார். எஸ், ஒரு பேங்கரான இன்ட்ரோல் பிளாக்குங்க. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் படத்தில் மிரட்டி விட்டுட்டாங்க. வேறு லெவல் வெறித்தனமான மேக்கிங். கென்ப்ரோ வந்து நடிச்சிருக்காருங்க. சூப்பராக வெறித்தனமாக நடிச்சிருக்காரு. கென்ப்ரோ யாருன்னா வந்து அசுரன் படத்தில் வந்து சிவசாமி தனுஷாருக்கு வந்து செகண்ட் பையனாக இருப்பார்ல, அவர் தாங்க. சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அடுத்து வந்து நம்ம பார்ட் 2வோட கதை நாயகனுங்க விஜய் சேதுபதி சார் வாத்தியாராக வாழ்ந்திருக்காருங்க. நிறைய அரசியல் பேசியிருக்காரு. ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய புரிஞ்சிக்க வேண்டிய அரசியல் பேசியிருக்காரு. நிலம் இனம் மொழின்னு மக்களை ஒன்று சேர்க்குற வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சப்போம். அடுத்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதையின் நாயகன் சூரி சார், அவரும் செம்மையாகவே நடிச்சிருக்காருங்க. ஒரு யதார்த்தமான இளைஞனாக நடிச்சிருக்காரு. சூப்பராகவே நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டில் வந்து வாத்தியாரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. வாத்தியாரை ஏன் எல்லோரும் தேடினாங்க, ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் எப்படி வாத்தியார் ஆனார், அதோட பேக் ஸ்டோரி தாங்க அந்த படத்தோட கதை. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவியில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே ஒரே விஷயத்தை நான் பார்த்தேங்க. அது என்னென்னா, முன்னே நான் சொன்ன மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய புரிஞ்சிக்க வேண்டிய அரசியலை நிறையா பேசியிருக்காங்க. அது நல்ல பாசிட்டிவாகவும் இருக்குது. அதே சமயம் நிறையா பேசிட்டாங்களோன்னு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக அது நெகட்டிவாகவும் கொஞ்சம் தெரியுதுங்க. எஸ், ஸ்க்ரீன் 1 தாங்க நம்ம மூவி பார்க்க வந்திருந்தோம். இங்கே வச்சு ஸ்க்ரீன் 1 தாங்க இருக்கிறதுலே பெருசு. ஸ்க்ரீன் 1ஓட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு செம்மையான மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா தாராளமாக இந்த ஸ்க்ரீனுக்கு நீங்கள் வரலாங்க. அதுவும் இந்த தேட்டரில் இந்த ஸ்க்ரீன் 1 நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். எஸ், பேக் டு த மூவி. ஆக்சுவலி இந்த மூவியில் கேஸ்ட் பண்ணியிருக்க எல்லாருமே அவங்களோட ரோலை வந்து சூப்பராகவே நடிச்சிருக்காங்கங்க. சொல்லப்போனால் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய புரிஞ்சிக்க வேண்டிய அரசியலை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் இந்த மூவியை பாருங்கள். இளையராஜா சாரோட மியூசிக் அண்ட் பிஜிஎம்ஸ் வந்து ரொம்பவே ஆப்டாக சூட்டபுளாக இருந்ததுங்க இந்த மூவிக்கு. அண்ட் வெற்றிமாறன் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். பிகாஸ் ஒரு நல்ல அரசியலை, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியலை வந்து நமக்கு இந்த மூவி மூலிமா சொல்லியிருக்காரு. பட் எனக்கு வந்து விடுதலை பார்ட் 2 பார்ட் 1 தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பார்ட் 1 வந்து நமக்கு சீனாகவே அவங்க சொல்ல வர விஷயத்தை வந்து நமக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அது ரொம்பவே நமக்கு கனெக்டடாக இருந்தது. பட் பார்ட் 2 வந்து டைலாக்ஸாக அதை கன்வே பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் லேகாகவும் வேகாகவும் ஃபீல் ஆனதுங்க. மற்றபடி படம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். ஆக்சுவலி கதையே இல்லாத மூவிலாம் 1000 கோடி 1500 கோடின்னு வசூல் செய்துட்ருக்குங்க. அதுக்கு நம்ம தான் காரணம். அதே மாதிரி கதையுள்ள படத்தையும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் தரமான சினிமா நமக்கு கிடைக்கும். ஒரு சினிமா லவராக இதை நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை தோழர்களே.